வேணுமா? காஃபி வேணுமா? குடுக்குறமா, குடுக்குறேன். ஆட்டும் ஆட்டும் சாமி. வீடியோ ஆன் பண்ணியாச்சா? ஓகே. வைஷுமாக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சூடாக வைஷு காலில் சாப்பாடு விழுந்துருச்சு. வைஷ்மா வந்து இப்போ சாப்பிட போகிறோம், இப்போ வந்து காஃபி குடிக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா. எக்ஸைட் ஆகிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்ணுறா. நேற்றும் அப்படிதான். எப்படிதான் காலில் விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பாடு வந்து போட்டேன். சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மடியில் வந்து கால் நீட்டி தான் அவளை உட்கார வைப்பேன். என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காலை உதைச்சிக்கிட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்றதுல ஒரே குசி. அப்படி காலை உதைக்கும் போது நான் வசந்துக்கு சாப்பாடு தட்டு கொடுக்க போனேன். அவள் உதைக்கவும் சாப்பாடு தட்டு அவள் காலில் விழுவும் கரெக்டாக இருந்துச்சு. உளுந்ததும் பார்த்தீங்கன்னா வைஷ்மா வந்து அப்படின்னாலே தவிர அதுக்கப்புறம் அழுவல. வைஷ்மா அழுகல, நானும் அழுவல தங்கம். வைஷ்மாக்கு வந்து நான் அழுவவே கூடாது. வைஷ்மா வந்து அப்ப அழுவவே இல்லை. ஓன்னு சொல்லிட்டு நாங்களும் சரின்னு தொடச்சி விட்டுட்டோம். ஒன்றும் இல்லை, சாப்பாடு வந்து சூடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவள் அழுகவும் இல்லை. நைட்டு வந்து நல்லாவே சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு மருந்தெல்லாம் கொடுத்து தூங்க வைக்கும் போது சரி காலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலை பார்த்தா பூரா வந்து கொப்பளிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா இப்படிதான் கொப்பளிச்சிருக்கு. எனக்கு என்ன அர்த்தம்னா வைஷ்மா சும்மா இருக்க டைம்ல எல்லாம் அழுவா. ஆனா இவ்வளோ வந்து சூடான சாதம் வந்து காலில் பட்டிருக்கு. அதை வந்து வைஷ்மா அழுகல அப்படின்றது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ வந்து வைஷ்மாக்கு வந்து நான் அழுகக்கூடாது. டீ வேணுமா? டீ கொடுக்கலாம். சூடாகட்டும் இங்கே வைக்கிறேன். சூடாகட்டும். அங்கே பாரு, ஃபோன் பாருங்க. வைஷ்மா சும்மா இருக்க சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா நைன் அழுகுவா. ஆனால் இவ்வளோ சூடாக காலில் வந்து சாதம் பட்டிருக்கு. அப்போ கூட அழுவல. உள்ள எவ்வளோ வந்து உள்ள வலியை துடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை யோசிச்சு பிள்ளைக்கு எவ்வளோ சுட்டிருக்கோம், இவ்வளோ கப்பளம் போட்டிருக்குன்னா எவ்வளோ வலியை தாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அதே யோசனையோட தலைவலியுமே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து வைஷ்மாக்கு காஃபி குடிக்க வச்சுட்டு மெடிக்கலில் போய் இது மாதிரி சூடு பட்டுருச்சு கொப்பளிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு மருந்து வாங்கிட்டு வந்து தடவி விடணும். இப்போ வந்து மெடிக்கலுக்கு தான் போகிறேன். ஆமாம்மா, மெடிக்கல் போயிட்டு வரேன். வைஷ்மாக்கு வந்து மாத்திரையும் வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. மாத்திரையும் வாங்கிக்கிட்டு வைஷ்மா வந்து நம்ம எங்கன்னா போகிறோம் அப்படின்னா அதை வந்து 300 ரூபா கேட்குவா. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி 300 ரூபா கேட்குவா. அவளுக்கு வந்து அம்மா கூட போகணும் அப்படின்ற ஆசை. எனக்குமே வைஷ்மாவை போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆசை. ஓகே, எல்லாத்துக்குமே காலம்தான். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புண்ணை வந்து நான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து மறைக்கலாம். நாளைக்கு அது காயம் வந்து மேபி ஒரு வடுவா மாறிடுச்சுன்னா, இந்த வீக்கெல்லாம் அவளுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிமா வந்து கேட்பாங்க, அக்கா ஏன் பாப்பாக்கு எக்ஸசைஸ் பண்ணலன்னு சொல்லி. அது ஒரு காரணம் மட்டும் கிடையாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க எல்லாருமே வேண்டிக்குவீங்க. ஆமா, எல்லாரும் வேண்டிக்குவீங்க வைஷ்மா நல்லா ஆயிடணும், பாப்பாக்கு புண்ணு வலிக்க கூடாது, சீக்கிரமா சரியாயிடணும் அப்படின்னு வேண்டிக்குவீங்க. அதுக்காக தான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்றது மூலியமா என்னுடைய பாரமும் வந்து குறையும். ஏன்னா என்னால் அழுவ கூட முடியல. அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி வைஷ்மா என்னை பார்த்து மிரட்டிக்கிட்டே இருக்கா. அதனால என்னால் அழுவ கூட முடியல. ஓகே, இது வந்து ஒரு சின்ன காயமா இருந்தாலும் வாசியமாக வந்து எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் வைஷ்மாக்கு ஏதாவது ஒன்று ஆகிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி
இதை உங்ககிட்ட சொல்றது மூலியமா என்னுடைய டிப்ரெஷன் குறையும், எனக்கு ஆறுதலா வந்து வார்த்தைகள் சொல்லுவீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். 3 காரணத்துக்காக வந்து உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வைஷுமாக்கு வந்து காஃபி ஆறிடுச்சு, நான் வந்து காஃபி குடிக்க வைக்கிறேன். காஃபி குடிக்கிற இடப்பட்டோம் குடிக்கிறீங்களா? ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, ட்ரெஸ் இழுக்க கூடாது. லுக்கா